வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வருஷத்துக்கு 6 மாசம் சூரியனே உதிக்காத பூமியோட ஒரு பகுதியில ஆராய்ச்சி கூட ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஒரு பனி பிரதேசம். அங்க இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்போ மனித வரலாறுலயே காணாத மிகப்பெரிய பனி புயல் ஒண்ணு அவங்களை நோக்கி வருது. உடனே எல்லாரும் அங்க இருந்து எவாக்குவேட் பண்ண ஆரம்பிக்காங்க. ஆனா அப்போ அங்க ஒரு கொலை நடக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத பூமியோட அந்த பகுதியில ஒரு கொலை நடக்குதுன்னா அது அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அது யாருன்னு கண்டுபிடிக்க இவங்க திண்டாடுறாங்க. கொலையாளியோட தேடல்ல இவங்களுக்கு அந்த பகுதியில 50 வருஷமா புதஞ்சு கிடக்குற ஒரு ரகசியமும் வெளியே தெரிய வருது. ஆனா இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்க 72 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டா அடுத்த 6 மாசம் சூரியனே இல்லாம இருட்டிலே மாட்டிக்கிடுவாங்க. அப்படி ஒரு திக் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பேர் ஒயிட் அவுட். படத்தோட முதல் சீன்லயே 1957 வருஷம் தென் துருவத்துக்கு மேல ஒரு கார்கோ பிளேன் ஒன்னு பறந்து போறதை காமிக்கிறாங்க. அதுல ஏதோ விலை மதிப்புள்ள பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க போல இருக்க. அப்ப அந்த பிளைட்டை ஓட்டிட்டு இருக்கிற பைலட்டும் கோ பைலட்டும் நம்ம இடத்துக்கு போயிச்சாரு, இன்னும் 6 மணி நேரம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்த வேலையை முடிச்சிடும் அப்படிங்காங்க. உடனே கோ பைலட் சரி நீ பிளேன் ஓட்டுற சொல்லிய பார்த்துக்கோ, நான் போய் பின்னாடி அவங்க கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். பின்னாடி கார்கோ இருக்கிற ஏரியாக்குள்ள வரான். அங்க 3 சோல்ஜர்கள் இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து சீட் அடிக்கிட்டு இருக்க, ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த கோ பைலட் இவங்க கையில ஒரு வோட்கா பாட்டில் கொடுத்து ஒரு பெக்க போடுவோமாப்ல அப்படிங்க. இவனுங்களும் குளிருக்கு எதமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி 2 பெக் அடிக்க அப்ப பாட்டில் கீழே உதருது. அதை எடுக்க கீழே குனியவும் அங்க இருந்த கோ பைலட் சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை சுட்டுதான். அதை பார்த்த இன்னொருத்தன் அவன் மேல பாஞ்சி அவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க துப்பாக்கி சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த சோல்ஜர் எந்திரிச்சிடறான். அவனோட துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதனமா பிளைட்டோட ஜன்னல் கண்ணாடியை சுட்டுதான். அது உடஞ்சிடவும் வெளியே உள்ள காத்தெல்லாம் பிளைட்டுக்குள்ள வந்து மொத்த ஏரோப்ளேனும் வைப்ரேஷன்ல அதிர ஆரம்பிச்சிருது. முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட்டால பிளேனை கட்டுப்படுத்த முடியல. அப்ப பார்த்து பின்னாடி இந்த சோல்ஜர் ஒருத்தன் பைலட்டையும் சுட்டு கொண்டுதான். அவ்வளவுதான், பிளைட் நேரா கீழே விழ ஆரம்பிக்கி. ஆனா அதை பத்தி கண்டுக்காம பின்னாடி அவங்க துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த கோ பைலட் மிச்சம் 2 சோல்ஜர்களையும் போட்டு தள்ளிடுறான். அவன் தேடி வந்த பெட்டி பாதுகாப்பா இருக்கான்னு பார்த்தா அது பூட்டெல்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா பிளைட் தான் இங்கன்னு கீழே போய் மலைகள்ல இடிச்சு கீழே பனியில விழுந்து அப்படியே கண்டு துண்டமாயிருது. அதுக்குள்ள இந்த எல்லாவனும் பீஸ் ஆயிடுறாங்க. இது நடந்து சுமார் 50 வருஷம் கழிச்சு அந்த அண்டார்டிகா மலைப்பகுதியை காமிக்காங்க. அங்க அமெரிக்காக்காரங்க ஏதோ ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 50 பேர் கிட்ட வேலை பார்க்காங்க. இது பூமியிலேயே ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிங்கிறதுனால வருஷத்துக்கு 6 மாசம் ஒரு பேட்ச் வேலை பார்ப்பாங்க. பிறகு அவங்க கிளம்பி போக இன்னொரு பேட்ச் அங்க வந்துருவாங்க. இப்போ அங்க முத பேட்ச் வந்து 6 மாசம் முடிவடைய போறதுனால அவங்க எல்லாம் கிளம்பி போறதுக்கு பிளைட் ரெடி பண்ணிருக்காங்க. அது 72 மணி நேரத்துல அங்கிருந்து கிளம்பிரும். அதுக்குள்ளே உங்க பொட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க அப்படின்னு ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள எல்லாம் வீட்டுக்கு போறதுனால ஜாலி மூட்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம படத்துடைய கதாநாயகியை காமிக்காங்க. இவங்க பேர் கேரி. இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த ஆராய்ச்சி கூடத்துல வேலை பார்க்குற யாருக்கும் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம ஆபீசர் கேரிய இங்க டெபுடேஷன் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு ஒரு போலீஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு டாக்டரும் இருக்காங்க. அவர் பேரு கோச்சன். நம்ம ஹீரோயினே டியூட்டியை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வரா. பார்த்தா ரூம்ல அந்த கோச்சன் டாக்டர் உட்காந்துருக்காரு. ஒரு பெரிய பனி புயல் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வர்றனால இங்க இருந்து கிளம்புற பிளைட் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளப்புறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்த 2 மணி நேரத்துல கிளம்பினாலும் நான் வீட்டுக்கு போக ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கேரி சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வருது. ஸ்டேஷன் மேனேஜர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு அப்படிங்கவும் இந்த 2 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்க போய் ஸ்டேஷன் மேனேஜரை மீட் பண்றா. அவர் நம்ம ஹீரோயின் வந்த உடனே நேரத்தை வேஸ்ட் பண்ணாம மேப்ல ஹாவர்த் மெசா அப்படிங்கிற ஒரு இடத்தை காமிச்சு இங்க ஒரு பாடி கிடக்கிறதா என் பைலட் சொன்னா அப்படிங்காரு. பாடியா எதுவும் காய போட்டது பறந்து போயிட்டா அப்படின்னு கேட்க அட மூதி ஒரு டெட் பாடி கிடக்குவே அப்படின்னு சொல்ல இவன் மிரண்டு போயிடுறா. இவன் ஒரு போலீஸ் ஆபீசர்னால உடனே அதை போய் விசாரிக்கணும். ஆனா அங்க உண்மையில கிடக்கிறது இறந்து போன பாடி தானா இல்ல அந்த ஆளுக்கு எதுவும் உயிர் இருக்குமான்னு தெரியலன்ட்டு இவன் டாக்டர் கோச்சனையும் கூட கூட்டு போலான்னு அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏரியாக்குள்ள போறா. அங்க போய் ரூம்ல தேடி பார்த்தா அவர் ஆளை காணும். வெளியே வந்தா துண்ட முட்டும் கட்டிட்டு ஒருத்தன் வந்து நிக்கான். இவன் பேரு ஹேடன். இல்ல ஹேடன் டாக்டரை பாத்தியா அப்படின்னு இவ கேட்க ஏன் டாக்டர் தான் தேடுவீங்களா எங்களை எல்லாம் தேட மாட்டீங்களா அப்படின்ட்டு நைஸா ரூட்டா போடுறான். டாக்டர் எங்க இருக்கான்னு சொல்லி தொலை வென்று அப்படிங்கவும் அவர் வெளியே புதுசா வந்திருக்கிற பேட்சுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்க. உடனே இவ வெளியே போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா இந்த செகண்ட் பேட்சா அடுத்த 6 மாசத்துக்கு இருக்க வந்திருக்காங்களே அவங்கிட்ட இந்த இடம் எவ்வளவு ஒரு கொடூரமான இடம். வின்டர் சீசன்ல அடுத்த 6 மாசத்துக்கு இந்த இடத்துல சூரிய உதயமே இருக்காது. வெளிச்சமே இல்லாம இருட்டுக்குள்ளே தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்கறவங்க லைட்டா அரண்டு போறான். இவங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்கிற வின்டர் சூட் எல்லாம் கலத்த சொல்லிடுறாரு. அவங்க கலத்தி ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண முதல் 2 நிமிஷத்துல ஒவ்வொருத்தனுக்கும் கை கால்லாம் விளங்காம போற மாதிரி ஆயிருது. இன்னொரு 2 நிமிஷம் விட்டா இங்கே உங்களை குழி தோண்டி புதைக்க வேண்டியதான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜாக்கெட்டை போட சொல்லிடுறாரு. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோயின் டாக்டர்கிட்ட நம்ம உடனே பிளைட் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும். டெல்ஃபிங்கிற ஒரு பைலட் கீழே ஏதோ பாடியை பார்த்ததா ரிப்போர்ட் பண்ணிருக்கான் அப்படிங்க. ஊருக்கு கிளம்புற நேரம் பார்த்து இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரும் சலிச்சுக்கிட்டே வராரு. ஏன்னா இந்த ஆளு வருஷ கணக்கா இங்கே தான் கடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய 5 வயசு பேத்திக்கு பிறந்த நாள் போல இருக்க. இந்த பிறந்த நாளுக்காக வாங்கதாத்தான்னு சொல்லிட்டு அவ இன்வைட் பண்ணிருக்கலாம். சரி நம்ம சட்டுன்னு போய் இந்த வேலை என்னென்ன பார்த்து முடிச்சு வந்துடும் அப்படின்னு பிளைட் ஏறி அவங்க இந்த ஹேவர்த் மேசாங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க கீழே டெட் பாடி கிடக்கிறத பார்த்த உடனே பிளைட் ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு எல்லாரும் அங்க நடந்து வராங்க. பார்த்தா ஒருத்தன் தலகு
குப்புற கீழே வந்து செத்து கிடக்கான். இந்த இடத்துக்கு எப்படி வந்து செத்துருப்பான் அப்படின்னு யோசிக்க பக்கத்திலே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. இந்த மலையில கிளையில ஏற போய் வழிகள் வந்து செத்துட்டானா அப்படின்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனா மலையில ஏறதுக்கான கையிலோ கோடாரியோ எதுவுமே இல்ல. கேம்ப்ல இருந்து இவ்வளவு தூரம் யாராலையும் வரவே முடியாது. சரி நம்ம பாடியை பரிசோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குப்புற கிடக்கிறவன அப்படியே திருப்பி விடுறாங்க. பார்த்தா ஒரு சைடு மண்டை செதறி போய் கிடக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு சட்டுன்னு ஏதோ பிளாஷ்பேக் மைண்ட்ல பிளாஷ் ஆகுது. இவ எவனையோ துப்பாக்கி வச்சு சுட அவன் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு பில்டிங் மேல இருந்து கீழே ரோட்ல விழுந்து சட்டுன்னு அடிச்சு சாவற மாதிரி அவளுக்கு தெரியுது. முதல்ல இவன் யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் பேட்சை திருப்பி பார்க்காங்க. அதுல அவன் பேரு ஆண்டன் வெய்ஸ்னு எழுதி இருக்கு. இந்த வெய்ஸ்ங்கிறவன் இவங்க கேம்ப்ல உள்ளவன் தான். ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியல. ஏதோ 1-2 வாட்டி மட்டும் நம்ம ஹீரோயின் இவன்ட்ட பேசிருப்பா போல. இவன் ஒரு ஜியாலஜிஸ்ட், அதாவது புவியியலாளர். என்ன ஆளர் இருந்தா என்ன, பாடி ஆயிட்டான் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேக் பண்ணி இவங்க கேம்புக்கு கொண்டு வராங்க. அங்க கேம்புக்குள்ள வேலை பார்க்கறவங்களோ நாளைக்கு வீட்டுக்கு கிளம்ப போறாங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஃபுல்லா சரக்கு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெச்சர்ல பாடியை படுக்க போட்டு அந்த இடம் வழியா தள்ளிட்டு போவ பாக்குறவங்க எல்லாம் மிரண்டு போறாங்க. அப்படியே நேரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் லேப்ல ஒரு பெட் மேல படுக்க வச்சு அந்த பிரேத பரிசோதனை பண்றாங்க. அப்போ கால்ல ஏதோ அடிபட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு ட்ரெஸ்ஸை கிழிச்சு பார்த்தனா அவன் கால்ல நீளமா தையல் போட்டிருக்கு. அந்த காயத்தை பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காயம் மாதிரி இருக்கு. அந்த காயத்தை அங்கேயே வச்சு யாரோ ட்ரீட் பண்ணி அதுக்கு தையல் போட்டு விட்டுருக்காங்க. அதுவும் தையலோட அழகா பார்த்த டாக்டர் அவசரமா தையல் போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறது. அப்படியே மேல ஏகப்பட்ட ரத்த கசிவு இருக்கிற மாதிரி தெரிய அங்க வந்து சட்டையை திறந்து பார்க்காங்க. அந்த பாடியோட நெஞ்சில கோடாரியால குத்துன மாதிரி ஒரு தடயம் தெரியுது. அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருது இது எதுவும் ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ இவனை மட்டை பண்ணிருக்காங்கன்னு. அதை பார்த்த உடனே டாக்டர் கோச்சன் இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணா இன்வெஸ்டிகேஷன் வர வரை நம்ம இங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இங்க இருந்து போறதுக்கான கடைசி பிளேன் இன்னும் 2 நாள்ல கிளம்புது. உன்னால இங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்பனா நீ ஒரு வார்த்தை சொல்லு, பாடியை பேக் பண்ணி பக்கத்து ஊர்ல இருக்கிற நம்ம டீம்ட்ட அனுப்பி வச்சிடறேன், அவங்க இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணட்டும் அப்படிங்கிறது. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே அவ வெளியே நடந்து வர்றப்போ அங்க ஸ்டேஷன் மேனேஜர் வர்றாரு. இப்ப நீ டெட் பாடியை பார்த்த, சரி அதை எதுக்கு பார்ட்டி நடக்கிற இடவனையும் எட்டு வர அப்படின்னு கேட்க மேனேஜர் அவன் கொலை பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஸ்டேஷன் மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. உடனே இறந்து போன இந்த ஆண்டன் வெய்ஸ் அப்படிங்கிறவனை பத்தின டீடைல்ஸ் இவங்க எடுக்காங்க. பார்த்தா இவன் கூட மூனி ரூபின் இன்னும் 2 பேர் அந்த கேம்ப்ல இருந்திருக்காங்க. இவங்களோட வேலை என்னடானா வானத்துல இருந்து விழுற மீட்டியரைட் கல்லுகளை தேடி கண்டுபிடிக்கிறது. அவங்க எங்க கேம்ப் போட்டு இந்த மீட்டியரைட் கல்லுகளை தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு ஆளு மேப்ல காமிக்கான். ஆனா வெய்ஸோட பாடி கிடைச்சது அந்த கேம்ப்ல இருந்து ரொம்ப தூரத்துல. அப்பதான் அந்த ஆளு சொல்றாரு 3 நாளுக்கு முன்னாடி அந்த கேம்ப்ல இருந்து யாரோ ஒருத்தங்க இவருக்கு கால் பண்ணி ஆண்டன் வெய்ஸ் இங்க இருக்கானு கேட்டிருக்காங்க. சரி அவங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு கேட்டு அந்த நம்பருக்கு இவ ரேடியோ மூலமா கால் பண்ணி பாக்கா. ஆனா அந்த பக்கம் யாரும் பதில் சொல்லல. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு இவ கிளம்ப போறா. அப்ப அங்க ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோயின் அதை அட்டென்ட் பண்றா. பார்த்தா இவங்க கேம்ப்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற வாஸ்டாக் அப்படிங்கிற கேம்ப்ல இருந்து யாரோ ஒருத்தன் இவளுக்கு கால் பண்ணிருக்கான். யாருன்னு பார்த்தா ஜான் மூனி. இவன் இறந்து போன அந்த ஆண்டன் வெய்ஸோட டீம்மேட்ல ஒருத்தன். நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதே நேரம் அந்த கேம்போட வெதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த புயல் இவங்க நினைச்சதை விட பயங்கர வேகமாவும் பயங்கர பெருசாவும் இவங்களை நோக்கி வருது. இவங்க எதிர்பார்த்த நேரத்தை விட 10 மணி நேரம் முன்னாடியே புயல் வரப்போதும். அதனால இவங்களோட பைலட் டீமை உடனுக்குடன் பிளைட் எடுத்துக்கிட்டு இங்க உள்ள எல்லா மக்களையும் வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தேவைப்படுற 8 ட்ரிப் அடிக்க சொல்றாங்க. அந்த பைலட்ல ஒருத்தன் தான் துண்டை கட்டிட்டு நம்ம ஆபீசர் முன்னாடி வந்து நின்னானே ஹேடன். 8 ட்ரிப்பை எப்படிமா அடிக்க முடியும் அப்படின்னு அவன் ஷாக் ஆகி நிற்கான். அப்படி ஒரு நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் அந்த டீம்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஃபிளைட் வேணும், நான் வாஸ்டாக்கு போகணும்னு கேட்கா. ஏமா இங்க இருக்கிறவங்கள வெளியூருக்கு அனுப்புறதுக்கே ஃபிளைட் இல்ல, நீ வாஸ்டாக்கு கேம்புக்கு போறதுக்குன்னு தனியா ஃபிளைட் கேட்க அப்படிங்கும். நான் இதை உன்ட்ட கெஞ்சி கேட்கல, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஃபிளைட் டீமை சேர்ந்தவங்க இவளுக்கு ஒரு பிளேனா அரேஞ்ச் பண்றாங்க. இவ அந்த டெட் பாடியை பார்த்தானே டெல்ஃபிங்கிற ஒரு பைலட் அவனை கூட்டிட்டு போறதா சொல்றா. சரின்னு அவனையே உங்களுக்கு ரெடி பண்ணி விட இவ போறதுக்கு முன்னாடி அவ ரூம்குள்ள போயிட்டு கை துப்பாக்கி எடுத்து சொருகி வச்சுக்கிறா. அந்த கை துப்பாக்கிய கையில எடுக்கவும் மறுபடியும் ஏதோ பிளாஷ்பேக் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவ துப்பாக்கி எடுத்து உள்ள குண்டெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கப்போ அவ ரூமுக்குள்ள நம்ம டாக்டர் கோச்சன் வராரு. இவ என்ன துப்பாக்கி எடுத்துட்டு எங்க கிளம்புற அப்படின்னு கேட்டா வெய்ஸோட டீம்மேட் மூனிங்கிற ஒருத்தன் கால் பண்ணா அவனை தான் பார்க்க போறேன் அப்படிங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்பிவிட இவளும் டெல்ஃபி கூட சேர்ந்து ஃபிளைட் ஏறி அந்த வாஸ்டாக் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்களாம் ஏற்கனவே விண்டர் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் அங்க எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கி அங்க இருக்கிற எல்லா பில்டிங் செக் பண்ணிட்டாங்க, யாருமே இல்ல. கடைசியா ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருக்கு. இந்த ஒரே ஒரு பில்டிங் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அங்க ஏற்கனவே காத்து பலமா அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் போறதுக்கே இந்த பில்டிங்க்கும் அந்த பில்டிங்க்கும் நடுவுல கட்டப்பட்டிருக்கிற கையில இவங்க ஒரு சேஃப்டி ஹார்னஸ் பெல்ட்டை போட்டு அந்த கையில பிடிச்சிட்டே தான் போக முடியும். அப்படி கஷ்டப்பட்டு கைத்தை பிடிச்சி அந்த பில்டிங் குள்ள போய் பார்த்தா அதுவும் எம்டியா இருக்கு. ஆனா அந்த பில்டிங்கோட கடைசி ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்கு. இல்ல மூனி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இவ உள்ள போய் பார்த்தா மூனி கட்டுல படுத்திருக்கான். சரக்கு போட்டு பிளாட் ஆயிட்டம் இருக்க அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா அவன் சங்கு அறுபட்டு மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவ ஸ்டன்னாவே சட்டுன்னு பக்கத்துல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து மூனியோட நெஞ்சிலே கோடாரியால குத்துறான். இவ பதறி அடிச்சு வெளியே ஓடுறா. ஆனா விரட்டி வந்த அந்த கொலகாரன் இவளை விடாம துரத்துறான். இவ பில்டிங் விட்டு வெளியே ஓடி வந்து கைத்தை பிடிச்சிட்டு கடகடன்னு ஓடுறா. பின்னாடியே
அவனும் கைத்த பிடிச்சுக்கிட்டு கோடாரியோட வரான். அவங்க 2 பேருக்குலயும் ஒரு தள்ளுமுள்ள ஆயிருது. அதுல நம்ம ஹீரோயினோட கிளவுஸ் எல்லாம் காத்துல பறந்து போயிருது. குளிரான ஒரு இரும்புல கைய வச்சிடறா. வச்ச அடுத்த செகண்ட் தோல்லாம் அந்த இரும்போட ஒட்டி இவ கையில 2 விரலோட தோல் பிஞ்சு போயிருது. ஆனா எப்படியோ இவ இந்த பில்டிங் குள்ள வந்து அந்த கொலைகாரனை வெளியே போட்டு கதவை பூட்டிடுறா. உள்ள வந்து அவ வேகமா மூச்சு விட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்போ மறுபடியும் அவ கண்ணுல இந்த பிளாஷ்பேக் வந்து போது அவளுக்கு ஒரு மாதிரி படபடப்பா வர சட்டுன்னு எந்திக்கா பார்த்தா பக்கத்துல டெல்பி உட்காந்துருக்கான். என்னாச்சு அப்படின்னு இவ கேட்க, நீ எங்க மயங்கி கிடந்த, நான் தான் உன்னை காப்பாத்திங்க கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இவ தேடி போன மூனி செத்து போயிட்டான். எவனோ ஒருத்தன் அவனை போட்டு தள்ளிட்டு என்னையும் கொல்றதுக்கு வந்தான். நான் எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்க. ஆனா அந்த கொலைகாரன் இன்னும் இதே இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இவ ஒரு போலீஸ் ஆபீசர், இறந்து போன மூனி ரூம்ல ஏதாவது தடயம் கிடைக்கான்னு தேடுவோம் அப்படின்ட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு 2 பேரும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள வேற எவனோ ஒருத்தன் எதையோ தேடிட்டு இருக்கான். தம்பி அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க அப்படிங்க. பார்த்தா அவனோ, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், என்னோட பேட்ஜ் வேணாலும் பாருங்க அப்படின்னு காமிக்கான். இவன் FBI இருந்து வந்திருக்கான். இவன் பேரு ராபர்ட் பிரைஸ். இந்த இடத்துல கொலை நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, இவளோட ஸ்டேஷன் மேனேஜர் தான் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண அவங்க விசாரணைக்காக பக்கத்து ஊர்ல இருந்த ராபர்ட் பிரைஸ் அனுப்பி விட்டு இருந்திருக்காங்க. ஆனா FBIக்கு இந்த கொலை கேஸ்ல அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்க, இது சாதாரண கொலை கிடையாது, அண்டார்டிகால நடந்திருக்கிற முதல் கொலை. இப்ப அடுத்தது 2வதா மூனியும் போயிட்டான். இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் உனக்கு புரியுது இல்ல? இது மட்டும் மேலிடத்துக்கு தெரிஞ்சா இந்த ஆராய்ச்சி கூடத்தையே கூட மூடுற அளவுக்கு வந்துடும் அப்படிங்க. சரி, இப்ப இங்க நின்று விவாதம் பண்றதுக்கு நேரம் கிடையாது. முதல்ல நம்ம பேஸ் கேம்புக்கு போயிட்டு என்னவா இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்குவோம். நைட் ஆயிட்டுனா ஃபிளைட் எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிருன்னு சொல்லிட்டு இவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி பேஸ் கேம்புக்கு போறாங்க. ஆண்டன் வைஸ் ஆக்சுவலா வேலை பார்த்த கேம்ப் வழியில தான் இருக்கு. அங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங்க போட்டு தேடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இறங்குறாங்க. உள்ள போய் ஆண்டன் வைஸோட ரூமுக்குள்ள தேடி பார்க்காங்க. அங்க அவனோட மனைவி போட்டோ, அவனோட திங்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட சேர்ந்து ஒரு மேப்பும் கிடைக்குது. அந்த மேப்ல இவங்க எதையோ தேடுறது தெரியுது. தேடி கிடைக்காத இடத்தெல்லாம் கிராஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் கிராஸ் போடாம இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ நம்ம டெல்பி அங்க தேடிக்கிட்டு இருக்கப்போ ஏகப்பட்ட வெடிப்பொருட்கள் கிடைக்கும். ஜியாலஜிஸ்டா வேலை பார்க்கறவங்க பிரஸ் சுத்தியில வச்சிருப்பாங்க. இது என்ன இவ்வளவு வெடிகுண்டுகள் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு கேட்க, நாயர் இது நம்ம நினைச்சதோட ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வண்டியில ஏறி இவங்க 3 பேரும் அந்த மேப்ல மார்க் பண்ணாம இருந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா வெட்ட வெளியா இருக்கு, ஒன்னத்தையும் காணும். கண்ணு கெட்டுற தூரம் வர வெறும் பனி மட்டும் தான் தெரியுது. ஆனா அங்க உள்ள பனி மத்த பனி மாதிரி இல்லாம ஒரு மாதிரி சொதன்னு வித்தியாசமா இருக்கு. யாரோ இந்த ஐஸ் எல்லாம் குளறி போட்ட மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு கீழே எதையோ கண்டுபிடிச்சு அது வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஐஸை போட்டு மூடி இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுற நம்ம ஹீரோயின் அங்கே இங்கே அலைஞ்சு தேடிட்டு இருக்கா. அப்ப டபக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்து தரைக்கு அடியில போயிடுறா. பதறி அடிச்சு நம்ம பிரைஸும் டெல்பியும் ஓடி வந்து பாக்காங்க. அந்த ஓட்டைக்குள்ள நம்ம ஹீரோயின் விழுந்து கிடக்கா. கீழே ஒரு குகை மாதிரி இருக்கு. ஆனா இவ விழுந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல இருந்து மேல தரையில இருக்கிற ஓட்டை வரைக்கும் ஒரே ரத்தமா இருக்கு. உடனே நம்ம டெல்பியும் பிரைஸும் கயிறு போட்டு கீழே இறங்கி வராங்க. அவங்க வந்து பார்த்தா ஒரு ஏரோப்ளேனோட கதவு ஒண்ணு தெரியுது. இதைத்தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. பார்த்தா அது ஒரு கார்கோ பிளேன். அந்த பிளேனோட டிசைனை பார்த்து நம்ம பிரைஸ், இதெல்லாம் ரொம்ப பழைய ஏரோப்ளேன்கள், சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அவுடேட் ஆகி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றான். பிளேனுக்குள்ள ரஷ்யன் வோட்கா பாட்டில்லாம் இருக்கு. ஆக இது ரஷ்யக்காரங்களுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேற என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா அங்க கிடக்குற டெட் பாடியை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. அது அப்படியே ஐஸ்ல உறைஞ்சு போய் கிடக்கு. மண்டையில ஏதோ துப்பாக்கியால சுட்ட தடம் தெரியுது. உடனே இவங்க அந்த இடம் ஃபுல்லா லைட் வச்சு தேடி பார்த்தா 2-3 பிணங்கள் கிடக்கு. அதுல ஒரு பிணம் பைலட்டோட யூனிஃபார்ம் போட்டிருக்கத பாக்கா. அங்க கீழே கிடக்குற துப்பாக்கி எல்லாம் பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள துப்பாக்கி. அந்த துப்பாக்கி குண்டு தடங்கள் பணங்கள் இருக்கிற இடம் இதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத கணிச்சிடுறா. அது அவ டெல்பிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, பிரைஸ் எங்க ஆளை காணும் அப்படின்னு தேடுறாங்க. அவன் ஏதோ பெட்டிக்குள்ள கை விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்கா. ஆனா பிரைஸோ, நம்ம ஏற்கனவே லேட்டா வந்துட்டோம், இதுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை ஏற்கனவே யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கா, அந்த பிரைஸ் ஓபன் பண்ணிருக்கிற பெட்டிக்கு பக்கத்துல ரத்தமா இருக்கு. ஆனா அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப அது கண்டிப்பா செத்து போனானே வயசு அவனோட ரத்தமா தான் இருக்கும் அப்படின்னு இவன் நினைக்கா. இந்த பெட்டியோட பூட்டை உடைக்கன்னு சொல்லிட்டு கையில ஏதாவது கம்பியை வச்சு அடிச்சு தெரியாதனமா அவன் காலிலே குத்தி இருந்திருப்பான். அவன் கூட இருந்த யாரோ அவனை இங்க இருந்து வெளியே இழுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம வந்த குகை வாசல்ல இருந்த ரத்த தடம். வயசு கூட இங்க வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பிரைஸும் ஆமா அப்படிங்க. ஆனா அவன் மூஞ்சில ஒரு ஆச்சரியமே தெரியல. இன்னும் இவ்வளவு பெரிய போலீஸ் ஒர்க் பண்ணி உனக்கு டீடைல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆச்சரியப்படாம இருக்க, உனக்கு இந்த இடத்தை பத்தி ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, பார்த்தா பிரைஸுக்கு இந்த ஏரோப்ளேனை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி இங்க இருந்து யாரோ FBI கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற ஆர்ம்ஸ் டீலரை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. இதை ஏம்ல என்கிட்ட முதல்ல சொல்ல அப்படின்னு அவ கேட்கா. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பயங்கரமா சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா தரை மட்டத்துல இந்த பனியில ஒரு பள்ளம் விழுந்து அந்த பனியெல்லாம் இவங்க வந்து அந்த குழிக்குள்ள விழுந்து அந்த குகையவே அடைச்சிருது. இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம பிரைஸ் ஒரு ஐடியா சொல்றான். இந்த மாதிரி பழைய மாடல் பிளைட்டுகள்ல ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா எமர்ஜென்சிக்கு தப்பிக்கிறதுக்கு பிளைட்டோட மேல் பகுதியில மண்டையில ஒரு எஸ்கேப் ஹேட்ச் ஒன்னு வச்சிருப்பாங்களாம். அதை மட்டும் ஓபன் பண்ணா டப்புன்னு அது பறந்து போமா. அந்த இம்பாக்ட்ல நம்ம தலைக்கு மேல உள்ள பனியெல்லாம் உடைஞ்சு நமக்கு வழி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்சை தேடுறாங்க. பிரைஸ் அதை தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் டெல்பி
ஒய்ஃபையும் அப்படியே சோகத்துல கீழே உட்காந்துடுறாங்க. அதை ஓபன் பண்றதுக்கான சுவிட்சை அமைக்கி பார்க்கான், ஆனா கரண்ட் இல்லாதனால அது வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் அவ வச்சிருந்த சேட்டலைட் போனை கொடுத்து இதுல உள்ள சார்ஜை பயன்படுத்துங்க அப்படிங்கவும் வயரை புடுங்கி இதுல சொல்லி பட்டனை அமுக்க டம்முன்னு மேல வெடிச்சு இவங்க மேல போறதுக்கான வழி கிளியர் ஆயிருது. உடனே அந்த கார்கோ பிளேன்ல இருந்த பெட்டிகள் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி அது வழியா ஏறி இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அவங்க வந்த வண்டியில ஏறி உட்காடுறாங்க. ரொம்ப நேரம் அதை ஆன்லயே விட்டுனால அது இப்போ ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. அவன் இந்த பிளைட்ல இருந்து கையோட எடுத்து கொண்டு இந்த ஓட்கா பாட்டில் எடுத்து ஒரு வாய் குடிச்சிட்டு கொஞ்சம் ஓட்காவை அந்த வண்டி மேலேயும் தெளிச்சு விடுறான். லட்சுமி ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வண்டியே ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கிருந்து கிளம்பி எப்படியோ இவங்களோட பேஸ் கேம்புக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா பேஸ் கேம்ப் ஒரே கலவரமா இருக்கு. புயல் ரொம்ப பெருசா வர்றதுனால வின்டர் பேட்ச்க்கு வேலை பார்க்க இங்க வந்திருந்தவங்களையும் சேர்த்து மொத்தமா இந்த இடத்த விட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்காரு ஸ்டேஷன் மேனேஜர். ஏற்கனவே 2 பேர் செத்து போயிட்டாங்க. இங்க ஒரு கொலகாரன் வேற கிடக்கும். 6 மாசம் இந்த இடத்த விட்டு போக முடியாம ஒரு கொலகாரனோட மாட்டிக்கிட்டுனா இந்த மக்களுக்கு எல்லாம் யாரு பொறுப்பு? அதனால எல்லாரையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லி நான் ஆர்டர் போட்டேன் அப்படிங்காரு. சரி அது இருக்கட்டும், ஆண்டன் வெய்ஸோட ஒரு டீம்மேட் மூனி செத்து போயிட்டான். அந்த இன்னொருத்தன் ரூபின்கிறவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க அவனை தேட சொல்லி எல்லா கேம்புகளுக்கும் அவனோட போட்டோவை அனுப்பி விட்டுருக்கான். இவன் வந்து சிஸ்டத்துல உட்காந்து அந்த ஆண்டன் வெய்ஸோட பாடி கிடைச்ச நாளுக்கு முந்தின நாள் யார் யார் பிளைட் எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்க அந்த நாளுக்கான ரெக்கார்டை மட்டும் காணும். அதை பார்த்த ஸ்டேஷன் மேனேஜரே ஷாக் ஆயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வெய்ஸை யாரோ பிளைட்ல இருந்து கீழே தள்ளி தான் கொண்டிருக்காங்க, அது தெரியக்கூடாதுன்னு தான் இந்த எல்லா ட்ராக்ஸையும் அவங்க அழிச்சு வச்சிருக்காங்க. நான் உடனே நம்ம பைலட் டீம்கிட்ட பேசணுங்க, ஆனா அவங்க எல்லாரும் மக்களை இங்கிருந்து எவாக்குவேட் பண்றதுல பிஸியா இருக்காங்க அப்படின்றதான். சரி பைலட்டுகள் திரும்ப வந்தா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் நேரா டாக்டர்கிட்ட போயிட்டு அடிபட்டு அவளுடைய கையை காமிக்கா. அதை தொடர்ந்து பார்த்து அவளோட முகர ரியாக்ஷனே சரியில்லை. உடனே ஒரு ஊசி எடுத்து அவளோட விரல்ல குத்துறாரு. அவளுக்கு ஒரு சொரணையும் இல்ல. 2வது விரல்ல குத்துறாரு, அங்கேயும் ஒரு வலியும் தெரியல. என்ன மன்னிச்சிருமா, உன்னோட இந்த 2 விரலும் செத்து போயிட்டு அதை நம்ம நீக்கி ஆகணும் அப்படின்றதால் இவ 2 விரலையும் இவங்க வெட்டி எடுக்கலன்னா அந்த இன்ஃபெக்ஷன் இவ கை ஃபுல்லா பரவி இவ கையே தூக்க வேண்டி வந்துடும். அதனால வேற வழி இல்லாம அவர் 2 விரலையும் வெட்டி எடுத்துறாரு இந்த டாக்டர். இங்க பனி புயல் மணிக்கு மணி இவங்க இடத்தை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் உடனே கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோ அவ ரூமுக்கு வந்துடுறா. ஆனா இப்ப அவளால ட்ரெஸ் பட்டனை கூட போட முடியல. ஆதங்கத்துல ரூம்ல உள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்ப கரெக்டா ரூமுக்குள்ள FBI ஆபீசர் பிரைஸ் வரான். அழுதுட்டு இருந்த இவளுக்கு அவன் ஆறுதல் சொல்ல, அப்ப அவன் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீ என்ன சந்தேகமாவே கேள்வி கேட்டுட்டு இருந்தியா ஏன்னு கேட்கான். அப்பதான் இவ அந்த விஷயத்த சொல்றா. இவளுக்கு அடிக்கடி ஒரு பிளாஷ்பேக் வந்து போதே. அது என்ன கதைன்னா, இவ முன்னாடி அமெரிக்கால போலீஸ் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இவளும் இவளோட பார்ட்னர் இன்னொரு போலீஸ்காரனும் போதைப் பொருள் விக்கிற ஒருத்தனை கைது பண்ணிருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த கைதி உள்ள வந்து இவ தலையை பிடிச்சு செவுத்துல அடிச்சு இவ சங்க நினைச்சு கொல்ல பார்க்கான். இவ எப்படியோ அவன் கண்ணை குத்தி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா இவளுடைய பார்ட்னரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த கைதி எஸ்கேப் ஆகி போயிட்டான், என்னோட பார்ட்னரையும் கொண்டுட்டான், இமீடியட்டா ஆம்புலன்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவளுக்கு புரியுது இவளுடைய பார்ட்னர் அந்த போதைப் பொருள் கேங்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த கைதி வச்சு இவ கதையை முடிச்சு அவனை தப்பிச்சு விட பார்த்திருக்கான். சட்டுன்னு அவன் இடுப்புல துப்பாக்கி எடுக்க பார்க்கான். இவ டம்னு 2 குண்டு அவன் மேல இலக்கிற குண்டடி வாங்கின இவன் பறந்து கீழே போய் வந்து செத்துறான். அதுதான் இந்நாள் வரைக்கும் இவளை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உடனே நம்ம பிரைஸ் நீ ஒரு நல்ல போலீஸ்காரி, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. டப்புன்னு அவளோட வாக்கி டாக்கில ஸ்டேஷன் மேனேஜர் பேசுறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டனா, இவ தேடிக்கிட்டு இருந்த வெய்ஸோட 3வது டீம்மேட்டான ரூபினை அவங்க பார்த்திருக்காங்க. அவன் இப்பதான் சயின்ஸ் பில்டிங்ல இருந்து கிளம்பி போனானா. உடனே இவ கீழே ஓடி போய் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டோர்லாம் லாக் பண்றதுக்கு சிஸ்டத்துல பட்டன் அமுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ரூம்குள்ள தான் அந்த ரூபின் நிக்கான். அதுவும் கையில கத்தியோட. இல்ல தம்பி, உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போயிட்டா, நான் போலீஸ், என்ன நடந்துச்சுங்கிறத ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே என்கிட்ட சொல்லி நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்க. என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கான். பனியை தோண்டி அந்த பிளைட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துருக்காங்க. அப்போ அங்க ஒரு பெட்டி மட்டும் இரும்பு பெட்டியா நல்ல பயங்கரமா பூட்டு போட்டு இருந்திருக்கு. அந்த பூட்டை உடைக்கிறப்பதான் ஆண்டன் வெய்ஸ் தெரியாதனமா கம்பியை வச்சு அவங்க காலிலே குத்திக்கிட்டான். உடனே இவன் போய் வெய்ஸோட கால் காயத்தை பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க டீம்ல இருந்த இன்னொருத்தன் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள உள்ள பொருளை வெளியே எடுத்திருக்கான். ஆனா இவன் கல்ல பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தனால உதவிக்காக இவங்க யாரையோ கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவன் சொல்றதுக்குள்ளேயும் பின்னாடி யாரும் அந்த ரூம் கதவை தட்டிடுறாங்க. பார்த்தா நம்ம டாக்டர் கோச்சன் கதவை திறக்காரு. கதவை திறந்த உடனே ரூபின் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் எல்லாம் ஓடாத என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறா. ஆனா பதறி போன அவன் ரூம் விட்டு ரூம் தவி கடைசியா அந்த பில்டிங்கோட கடைசி ரூமுக்கு போயிடறான். அங்க உள்ள ஸ்னோ சூட் எடுத்து போட்டு வெளியே போலான்னு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூமோட வெளியே இருந்து யாரோ கதவை திறக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த முகமூடி போட்ட கொலகாரன். தப்பிக்க பார்த்த ரூபினுக்கு முதுகுலே ஒரு குத்து. அத்தோட அவனை பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு போயிடுறான். அந்த கொலகாரன் அவன் கழுத்தை சட்டாக்குன்னு திருப்பி ரூபினை கொன்றுதான். ஆனா திரும்பி பார்த்தா மம்மட்டியால மண்டையில ஒரு அடி. பார்த்தா நம்ம ஹீரோயின் கொலகாரன் தலையில அடிச்சு அவனை மலத்திடுறா. அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, எங்களையெல்லாம் சர்ச் பண்ண மாட்டீங்களான்னு துண்டை கட்டி வந்து நின்னானே அந்த ஹேடன் தான். ஹீரோயினை பார்த்து நக்கலா, போன வாட்டி பார்த்தப்ப 10 விரல் இருந்துச்சு, இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கான். கடுப்பான ஹீரோயின் கட்டிங் பிளேட் எடுத்து கொண்டு வந்து இவன் விரல்ல வச்சு அந்த புதஞ்சு கிடந்த பிளேன்ல என்னத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லல, இப்போ உனக்கும் சில விரல் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவன் பதறி போய் அது என்னோட ரூம்ல தான் இருக்கு அப்படின்றதான். அப்ப அங்க வந்து ஸ்டேஷன் மேனேஜர் புயல் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பிளைட்ல இருந்து எடுத்த குடுவைகள் இல்லாம நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ஹேடன் பையலோட ரூமுக்கு போய் அதை தேட போறா.
அங்க சுத்தி முத்தி தேடி பார்க்கா எங்கேயுமே அந்த பொருட்களை காணும். போய் சொல்லிருப்பானு சொல்லிட்டு மறுபடியும் அவன்கிட்ட கேட்கலான்னு அங்க வரா. வந்து பார்த்தா அவனை கட்டி வச்ச அந்த ரூம்ல அவனை ஆளை காணும். உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அக்கம் பக்கம் ரூம்ல எல்லாம் செக் பண்றா. அங்க பார்த்தனா டெல்ஃபி கத்தியால குத்து வாங்கி கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்கும். அப்ப சடார்னு பின்னாடி யாரோ வர்ற சத்தம் கேட்க டக்குன்னு துப்பாக்கி நீட்டுறா. பார்த்தா பிரைஸ் கையில பேண்டேஜ் கொண்டு வரான். டெல்ஃபி அடிபட்டு கிடக்கிறத பார்த்தேன், அதனால தான் பேண்டேஜ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அவன் சொல்றதை இவளால நம்ப முடியல. கட்டி வச்சிருந்த ஹேடனை இவன் தான் எஸ்கேப் ஆக விட்டுருப்பான்னு நினைக்கிறான். ஆனாலும் வேற வழி இல்லாம சரி வான்னு சொல்லிட்டு பேண்டேஜ் கொண்டு வந்து ரத்தம் வர இடத்துல வச்சுட்டு உடனே இவ வாக்கி டாக்கில நம்ம டாக்டர் கோச்சனை கூப்பிடுறா. அவர் அங்க ஓடி வர அப்ப ஸ்டேஷன் மேனேஜர் வாக்கி டாக்கில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபிளைட்ல எல்லாரும் ஏறியாச்சு, நீங்க மட்டும் தான் மிச்சம், புயல் வேற ரொம்ப பக்கத்துல வந்து சீக்கிரம் வாங்க அப்படிங்க. ஆனா டெல்ஃபி இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்துல இவங்களால இங்க இருந்து கிளம்ப முடியாது, அதனால நாங்க வரல, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிடுறா. அந்த பிளைட்டும் இவங்களை விட்டுட்டு கிளம்பி போயிருது. இந்த பக்கம் அந்த கொலகாரன் ஹேடன் என்ன பண்றான்னு பார்த்தனா அவன் அந்த பில்டிங் விட்டு வெளியே போய் அங்க இருக்கிற ஒரு பிளைட் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு கிளம்பிட்டு இருக்கான். அது தெரிஞ்ச நம்ம பிரைஸும் ஹீரோயினும் அவனை பின்னாடியே துரத்திட்டு வர இவன் பிளைட்டுக்குள்ள இருந்து அவங்கள பாத்துறான். புயல் வேற இப்ப பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டு இவங்க ஓடி வந்து பிளைட்டுக்குள்ள ஏறி அவனை பிடிச்சலான்னு பார்க்காங்க. பார்த்தா பிளைட் எம்டியா இருக்கு, ஆளை காணும். இங்க போனா அப்படின்னு வெளியே வந்து பார்க்காங்க. அங்க அவன் பில்டிங்கை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேர் வெளியே இருக்க இவன் பில்டிங்குள்ள போய் கதவை பூட்டிட்டுனா இவங்க வெளியில பனி புயல்ல மாட்டி செத்துருவாங்க. திருட்டு பயவுல எவ்வளவு நேக்கானவங்கள வெளியே மாட்டி விட பார்க்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பியும் பில்டிங்கை நோக்கி ஓடுறாங்க. எப்படியோ கைத்த பிடிச்சு பில்டிங்கோட இந்த கதவுக்கு வந்துடுறாங்க. ஆனா கதவு பூட்டி இருக்கு. இவங்க உள்ள டாக்டர் உதவிக்கு கேட்டு தட்டுறாங்க. ஆனா வெளியே அடிக்கிற புயல் காத்துல அவருக்கு உள்ள சத்தம் கேட்கல. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்த அந்த கொலகாரன் ஹேடன் வந்து இவங்களை தாக்க இந்த 2 பேரும் அந்த கைத்த பிடிச்சிட்டு புயலுக்கும் கொலகாரனுக்கும் நடுவுல உயிரை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. இல்லையா நம்ம ஹீரோயின் ஹேடனு அந்த கைத்துல கட்டியிருந்த அவனோட சேஃப்டி பெல்ட்டை இவ கையில உள்ள கோடாரியால வெட்டி அத்து விட்டுற ஹேடனை புயல் அடிச்சு அப்படியே பனியோட பனியா தூக்கிட்டு போயிடுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் தோல்ல போட்டிருந்த பைய நம்ம ஹீரோயின் எப்படியோ கையில பிடிச்சிடறான். அவன் பனியோட பனியா போய் பீஸான பிறகு இவங்க 2 பேரும் பில்டிங்குள்ள வந்துடுறாங்க. வந்து அவன் போட்டிருந்த பைய திறந்து பார்த்தா அதுல 6 குடுவைகள் இருக்கு. இதுக்கு தானா இத்தனை உயிர் போச்சு, அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா ஜெல்லி மிட்டாயா இருக்கு. என்னவே இது அப்படின்னு சொல்லிட்டு மத்த குடுவைகளையும் திறந்து பார்க்கங்க, அதுலயும் ஃபுல்லா ஜெல்லி மிட்டாய். அப்பதான் இவங்களுக்கு புரியுது ஹேடனுக்கு இந்த கேம்ப்ல இன்னொரு பார்ட்னர் ஒருத்தர் இருந்திருப்பான். உண்மையான பொருட்கள் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த குடுவையில ஃபுல்லா ஜெல்லி மிட்டாயை ஃபில் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வாக்கி டாக்கி எடுத்து ஸ்டேஷன் மேனேஜருக்கு கால் பண்ணி ஃபிளைட்ல ஏத்தி இருக்கிற பொருள் ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு செக் பண்ண சொல்றா. ஆனா அவங்க ஏத்தும் போதே எல்லாம் செக் பண்ணிருக்காங்க, எதுவுமே சந்தேகப்படுற வகையில இல்ல, எல்லாமே லேபுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல எந்தெந்த பொருளை ஏத்துனீங்கிற லிஸ்ட் எனக்கு அனுப்பு அப்படிங்கவும் அவன் ஃபேக்ஸ் பண்ணி விடுறான். நம்ம ஹீரோயின் தனியா போய் அந்த ஃபேக்ஸ் எடுத்து பார்க்கா அதுல இந்த லேப்ல உள்ள எல்லா பொருளும் போயிட்டு 2 ஐட்டத்தை தவிர ஐட்டம் நம்பர் 260. அப்படி அது என்ன ஐட்டம்னு பாக்குறதுக்காக தனியா ஸ்டோரேஜ் ரூமுக்கு கிளம்பி போறா. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அது பனிமலையில இறந்து கிடந்தானே அந்த வெயிஸோட உடம்பு. உடனே டார்ச் அடிச்சு அந்த உடம்ப செக் பண்றா. அப்போ அவன் கால்ல மட்டும் இல்ல அவனோட வயிற்றுலயும் ஏதோ நீளமா தையல் போட்டிருக்கு. கால்ல அடிபட்டு இருந்ததுக்கு தையல் போட்டாங்க, சரி வயிற்றுல எதுக்கு தையல் போட்டிருக்கு அப்படின்னு அந்த தையலை பாக்குறப்பதான் இவ கையில உள்ள தையலையும் நோட் பண்றா. இவளுக்கு 2 விரல எடுத்து விட்டாரு டாக்டர். அதுக்கப்புறம் அங்க தையல் போட்டாலே அதே ஸ்டைல்ல தான் வெயிஸோட உடம்புலயும் தையல் இருக்கு. அப்பதான் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இவனுக்கு பனிமலையில வச்சு அடிபட்டப்போ அங்க வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நம்ம டாக்டர் கோச்சன் தான். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை என் உடம்புக்குள்ள வச்சிருக்காரு, அதனாலதான் முன்னாடியே நீ ஊன்னு சொல்லி உடம்ப பேக் பண்ணி பக்கத்து ஊருக்கு அனுப்பி விட்டுரும், அங்க உள்ள நம்ம டீம் ஹேண்டில் பண்ணிக்குவாங்கன்னு அப்பவே நைஸா உடம்ப நோட்ட பார்த்திருக்காரு. அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் எடுத்து அந்த தையலை வெட்டி வயிற்றுக்குள்ள கையை விட்டு எடுக்க பார்த்தா பாக்கெட்டா வந்து எல்லா பாக்கெட்டுக்குள்ளேயும் வைரங்கள். அப்ப டக்குன்னு பின்னாடி சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா டாக்டர் கோச்சன் நிக்காரு. அதெல்லாம் வைரங்கள், ரொம்ப பியூரானது, பயங்கர விலை மதிப்புள்ளது. அதை பார்த்த ஹீரோயின் ஏன் டாக்டர் ஏன்ட்டே போய் சொன்னீங்க அப்படிங்க. அப்பதான் அந்த ஆளு சொல்றாரு, இவர் பெரிய பெரிய படிப்பு படிச்சு டாக்டர் ஆகி இறுதியா ஆள் இல்லாத அண்டார்டிகா ரீஜன்ல பல வருஷமா சரக்கு அடிச்சுட்டு மயங்கி விழுந்தவங்க கால்ல பீங்காங்குத்துனதுன்னு இந்த மாதிரி கேஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவருக்கு வாழ்க்கையை வெளுத்து போயிட்டு ஆண்டன் வேஸ்க்கு கால்ல அடிபட்டுன்னு ஹெல்ப்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இவர் தான் கூப்பிட்டுருக்காங்க. அங்க போனப்பதான் தான் இவர் அந்த வைரத்தை பார்த்திருக்காரு. இதுதான் ஒரே சான்ஸ். 50 வருஷம் முன்னாடி புதைஞ்சு போன வைரத்தை யார் தேட போறா, இதை நம்ம கொண்டு போய் நல்லா காசு பார்த்து வசதியா அமெரிக்கால செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு தான் இவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு நீ இத்தனை உயிரை கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க அது என்னோட ஐடியா கிடையாது, அந்த பையன் ஹேடனோட ஐடியா. அவன் தான் பேராசப்பட்டு ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் யாரும் அடிப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இந்த விஷயம் நம்மளை தாண்டி யாருக்காவது வெளியே தெரிஞ்சனா இவ்வளவு வருஷமா நான் சம்பாதிச்ச பேரு என் டாக்டர் பட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வர விட மாட்டேன் அப்படின்ட்டு நேரா நடந்து போய் கதவை திறந்து தானாவே வெளியே வீசிட்டு இருக்கிற பனி புயலுக்குள்ள போய் உயிரை விட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே மாதங்கள் உருண்டோடிது. 6 மாசம் கழிச்சு காமிக்காங்க இந்த மொத்த கேம்ப்லயும் நம்ம டெல்ஃபி, பிரைஸ், ஹீரோயின் கேரி இவங்க 3 பேர் மட்டும்தான். 6 மாசத்தோட முடிவுல நம்ம ஹீரோயின் எனக்கு இனிமேல் இந்த போலீஸ் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் மெயில போட்டுதான். பனி புயலும் ஓஞ்சிட்டு காத்து வாங்குறதுக்காக வெளியே வர வானத்துல கலரா அரோரா போரலைஸ் தெரியுது. அந்த அழகா பார்த்து ரசிச்சிட்டு இருக்க அதோட படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்து இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கொலகாரன் சுத்துற மலைப்பகுதியில நீங்க டூர் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.